எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு இல்லடாவன், தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவன், உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன். அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா, உலகம். அவன் எங்களுக்கு பேரல்லடா, வரலாறு. அவன் தானடா என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லிக் கொடுத்தவன் அவன் தானடா. சரணடைந்து வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா. நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் தானடா. அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள், மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள். வீரனின் பின்னாடி தான்டா நிப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? அவனை எதிர்கொள்ள, என்னையவே எதிர்கொள்ள முடியல. நீ அவனை போய் பார்க்கிற, அவன்கிட்ட போகாத. நீ பெரியார், உன் பெரியார் வச்சுக்கிறது வெறும் வெங்காயம். ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன். என்ன நடக்கும்னு பாரு. வச்சிருக்கேன்னு வீசல, வீசனா என்ன ஆவாயின்னு பாத்துக்க. நீ இங்க பாரு, உன்னைய புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காது. பி கேர்ஃபுல். சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி. 1 கோடி எருமலை அடைகாத்த நெருப்புன்னு என் தலைவனை சொல்லுவான். அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடியிருக்கிறவன்லாம் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். தம்பி, நீ என் இன பெருமையை, என் இன அடையாளத்தை, என் மொழியை, என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்டு 50 ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய். பிரபாகரன் என்னும் பெருநெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த வச்சு திராவிட குப்பையை எரித்துட்டாண்டா. தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நெருங்க. என்னை எதிர்கொள்ள முடியல. வாங்க அப்பா மகன் இங்க வந்து பேசு. நான் இந்த தெருவில் பேசுறேன், அந்த தெருவில் பேசுங்க. அதை பற்றி விழுப்புரத்தில் பேசுறது, திண்டிவனத்தில் பேசுறது, அந்த வேலையெல்லாம் இங்க வரணும், இங்க வரணும். கொஞ்ச நேரம் இருங்க, பேசுங்க பேசுங்க, இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, முடிச்சுக்கிறேன். தம்பி, நெருப்பு எரியும் போது குறுக்க வரப்படாது. இருங்க இருங்க, நமக்கு ஆதரவா தான் பேசணும்னு நினைக்கிறாரு, ஒரு வாக்காளரா பேசணும்னு நினைக்கிறாரு. இருங்க இருங்க தம்பி, பொறுமை காத்துருங்க. அமைதியா இருங்க தம்பி. உங்களால பாருங்க இடையூறு வருது. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. தள்ளுப்பா. உட்காரு உட்காரு. இது வந்து பாபா சாமி பிடிச்சு ஆடும்போது அது வந்து பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் 8 நாள் கூட்டம் இருக்குல்ல, 8 நாள் கூட்டம் இருக்கு. நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு. ஆனா தம்பி, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள். பெருமரமாக்கிட்டு தான் போவோம். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஒன்றை நான் சொல்லுவேன். நம்முடைய முன்னத்தியர், நம்முடைய முன்னவன் புரட்சியாளர் பழனி பாபா சொன்னதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, நீங்கள் இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள். எண்ணரும் தமிழ் மக்களே, சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சுறுத்தப்படுவீர்கள். இனம் மொழியாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்றால். நீங்கள் வலிமை பெற வேண்டும், பாதுகாப்பா வாழ வேண்டும் என்றால் நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய அடையாளத்துக்குள் திரள தொடங்குகள். இனிமேலாவது என் அன்பு மக்களே,
வாங்கு சொல்லுகிற போது அந்த வாங்குமொழியை ஏக இறைவன் அல்லாஹ் கேட்டு அருள்வாளிப்பான் என்று நம்புகிற என் மக்கள், அதே நம்பிக்கையோடு இந்த எளிய பிள்ளைகள் இருகரமும் ஏந்தி ஏக இறைவனிடம் துவா செய்கிறோம். அல்லாஹ் எங்கள் இந்த பிள்ளைகளின் மனவழியையும் குமுறலையும் ஆதங்கத்தையும் அறைகூவலையும் கொஞ்சம் கேட்டு எங்களுக்கும் கொஞ்சம் அருள் கொடுங்கள். இந்த திராவிட திருட்டு இருளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாருங்கள். நீங்கள் இந்த மக்களுக்கு உணர்த்துங்கள் எது நல்லது எது கெட்டது என்று. நபிகள் வழியிலே நடந்து நல்ல அரசியலை இந்த நாட்டு மக்களுக்கு உருவாக்குவதற்கு பாடுபடுகிற இந்த பிள்ளைகளுக்கு ஏக இறைவன் எல்லாம் அல்ல அல்லாஹ் அருள்வாளிக்கட்டும். எங்கள் உயிர் அண்ணன் பழனிபாபா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்த மகத்தான மகன். அறிவார்ந்த பெருமக்களே, உங்களிடத்திலே ஒன்றுதான் சொல்வேன். மதவாதத்திற்கு சீமான் பெரியாரை எதிர்ப்பதென்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார். என்னை மட்டுமல்ல, இங்கே கூடியிருக்கிற என் தம்பி தங்கையில் தெரிந்து கொள்ளும்ல, என்னை மட்டுமல்ல, இவர்கள் ஐயா பெரியார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிறார். நான் நேத்து வந்தவைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான். வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு, சேயோன் மேய மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய பெருமணல் உலகு, வர்ணன் மேய தீம்புணல் உலகு என்று 5 நிலங்களை பகுத்து தந்த வருமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்றார் இல்லையே. மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரிய கூலி என்கிறார். கம்பனை, கபிலரை, இளங்கோவை ஆரிய கூலி என்கிறார். கடைசியாக என்னுடைய அருமை பாட்டன், உன்னுடைய அருமை பாட்டன், அரசனுக்கு அரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த பெருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார். நாமெல்லாம் ஆரிய கூலி. பெரியார் யாரென்றால் திராவிட கூட்டாளி, ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல, அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல, ஆங்கிலேய அடிமையாகவும் வாழ்ந்திருக்கிறார். ஆரிய கூட்டில் தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள். இது புது மாதிரி சத்தம் போடுத, இது என்னன்னு தெரியலையே. இது திராவிட ஆம்புலன்ஸா இருக்குமோ? இருக்கும். இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆரிய கைக்கூலி, RSS கூலி, பிஜேபி கைக்கூலி, இதேதான் பேசிருப்பான். நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன், போடா பிக்காலி அப்படின்னு. பிக்காலி பாய்த்திகார பயிலுங்க. டேய், என் மரபணு சோதிச்சு பாடுறா, இங்க உட்கார்ந்து இந்த மான மரவர் கூட்டத்தை சோதிச்சு பாடுறா, என் பரம்பரையில ஓடுதடா. எந்த வடிவத்தில் சாதி, மதம், அதிகாரம், அரசியல், ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா. எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர வேண்டியதில்லை. எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு எதிர்த்து போரிட என கத்தரவில்லை. என் பரம்பரை மரபணுவில் என் ஜீன்ல இருக்குடா போர்க்குணம். ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரனும் பேத்திகளும் ஆழ்பத்திருட்டு திராவிட படையை கடக்க மாட்டோமா? எனக்கு நீங்க கத்துத்தாரியா? நீ எனக்கு கத்துத்தர, எனக்கு எதுக்குறதுக்கு? அது மதவாதத்துக்கு எதிராக. பெரியார் இவன் என்னுடைய அண்ணன், தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனிபாபா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு. சத்தியமா சொல்றா, அல்லாஹ் மேல ஆணையிட்டு, இறைமகன் இயேசு மேல, நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொல்றா, அவன் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு. எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு? யார் வருவது? பெரியார் மதத்திற்கு எதிரான குறியீடு தான். எந்த மதத்திற்கு? பார்ப்பனர்கள், நம்மில் கீழான சாதி மக்கள், நம்மில் கீழானவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கார். எப்போ? தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே. இந்த 4 கூட்டமும் நமக்கு எதிரி என்றால்
அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா?